திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வச்சு பேசுகிறார், அவருடைய கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக படுத்துக் கொண்டிருக்கிறோம் எவர வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் கூட இஸ்லாமிய பெருமக்களுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஏன் 3 வருஷமா கண்டு தெரியாதா முதலமைச்சருக்கு? 3 ஆண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்களை கண்டுகொள்ளவே இல்லை. நேற்றைய தினம் அந்த இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் இன்றைய முதலமைச்சருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் அவர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதாக பத்திரிகைகளை பார்த்தேன். இதெல்லாம் யாரால் வந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கேள்வி கேட்டதனால் வந்தது. அதே கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தேவையான நன்மைகளை இந்த அரசு கொடுக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ பெருமக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த முதலமைச்சர் கோட்டை கலைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இல்லை என்றால் இந்த சிறுபான்மை மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்கும். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோம்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்குகின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக. 5400 மெட்ரிக் டன் அரிசி அண்ணா திமுக அரசு கொடுக்கும். அதே போல நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுக்கிற அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரருக்கு மத்திய அரசு மானியமாக வழங்கி வந்ததை நிறுத்திவிட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் இடத்தில் வைத்து கோரிக்கை வைத்தார்கள். ஆக அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு 2019 முதல் அம்மாவின் ஹஜ் புனிதம் மேற்கொள்ள 6 கோடி கொடுத்து வந்ததை 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம். இதனால 2021 மட்டும் 8176 இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு துணை நின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து செல்றாங்க, அங்கிருந்து போகிறாங்க. ஆகவே சென்னையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்துவதற்காக கட்சியிலும் 15 கோடியில கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அதற்கு திட்டத்தை துவக்கி வைத்ததும் அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதிய வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்ததும் அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயன் எண்ணிக்கை 2004 இருந்து 2600 உயர்த்தப்பட்டது. அதுவும் அம்மாவுடைய அரசு. அதோட ஓய்வூதிய 750 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வாங்க 25,000 மானியம், அதுவும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கப்பட்டது. சப்பாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் அம்மாவுடைய அரசு 2 கோடி ரூபாய் உயர்த்தியது. பள்ளிவாசல், தர்காக்கள், பழுதுவார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தொகுப்பு நிதி 3 கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டதும் அதிமுக அரசு. 2018 ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் நாகூர் தர்காவிற்கு சொந்தமான குளக்கரை சுற்றுச்சுவர் சேதமடைவதை செய்தி கேட்டு நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று அந்த குளக்கரையை பார்வையிட்டு அவர் வைத்திய கோரிக்கையை நிறைவேற்றுகின்றதுமாக 4 கோடி 25 லட்சம் ரூபாய் கொடுத்து குளக்கரையை சீர் செய்ததும் அம்மாவுடைய அரசாங்கம். சீராபுராணம் இயற்றிய உமரபுலவருக்கு எட்டயபுரத்தில் மணிமண்டபம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த நாளான அக்டோபர் 23 அரசு விழாவாக கொண்டாடுதல், பல்கலைக்கழகத்தில் அவரது பெயரால் தனி இருக்கை அமைத்ததும் அம்மாவுடைய அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்ததும் அதிமுக அரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.